ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் விவி vlogs சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு 90s கிட்ஸுங்க. எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது. நம்ம 20+ இல்லை, இப்போ நான் 30+. ஸோ அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின்னுக்கு நம்ம கேர் பண்ணியே ஆகணும். 30+ல இருக்கவங்க கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு கேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த ரிங்கிள்ஸு நிறைய இந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே வரும். வெயிலில் நிறைய அலைய வேண்டியது இருக்கும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் குழந்த ஸ்கூலு இந்த மாதிரி வெளியே போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் தேவைப்படுது. நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தோடனே இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் தாங்க போடுவேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னு அந்த ட்ரைனஸ் வந்துடும். நம்மளுடைய முகத்தோட பொலிவு எல்லாமே 30+ல இருக்காது. முதல்ல இருந்த அந்த நேச்சுரலாக இருந்த அந்த மாய்ஸ்சர்லாம் போயிடும். அப்போ 30+ல நம்மளுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சர் வேணும். என்னை கேட்டால் இப்போலாம் 20+, 18 எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ நம்மளுக்கு வயசாகுது, நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு நிவ்யா போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஃபாக்ஸ்டேல்னு ஒரு பிராண்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் கிட்டாகவே எல்லாமே கொடுத்துட்றாங்க. மாய்ஸ்சரு, அப்புறம் இது சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டு போனோம். நம்ம இருக்கிற இந்த பிளேஸ் தமிழ்நாடு, சென்னையில் நான் இருக்க பர்டிகுலர் இந்த சென்னையில் அடிக்கிற வெயில் தாங்க முடியலைங்க. கண்டிப்பாக நம்ம போட்டு தான் போனோம். நான் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் மாஸ்க்கு நம்ம துப்பட்டாவில் நான் கவர் பண்ணிட்டு தான் நான் போகிறது வெளியே. அப்படி போயுமே என்னோடய ஸ்கின்னு ரொம்ப டேன் ஆகுதுங்க. ஏன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் 2 மணி நேரம் தான் அந்த பவர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேர்ன் ஆகுறது தான். நம்மளால் எல்லா டைமும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர்டாக போக முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ஸ்கின் வெளியில் படுது. எனக்கு ஆல்ரெடி 2 சைடு ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினது. நானும் என் ஹஸ்பண்டும் 2 மாதம் யூஸ் பண்ணுறோம். இதோட ஒர்த்து 1000 ருபீஸ் சம்திங்கு. நான் அடுத்த வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த கிட்டோட வீடியோ எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். 1000+ இதோட கிட்டோட ரேட்டு. இதில் 2 சன்ஸ்க்ரீனு, ஒரு மாய்ஸ்சர், சீரமு, டோனரு, கிளென்சரு எல்லாமே கொடுத்துறாங்க. இந்த என்னோடய லிப்ஸ்டிக் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் எல்ஐடியின் பிராண்டு. இது இந்த கிட்டில் கிடையாது. இது நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஐலைனர் எப்போயாச்சும் நான் போடுவேன். ஐப்ரோ பென்சில் நான் எப்போயாவது போடுவேன். இந்த ஃபங்க்ஷனில் டார்க்காக இருக்கணும் ஐப்ரோ அப்படிங்கிறதுக்காக போடுவேன். இது டோனரு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஏதாச்சும் பெரிய மேக்கப் பண்ணும்போது, அதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி போகும்போது பண்ணிக்கலான்ட்டு அதெல்லாம் விட்டுட்டேன். டெய்லி என்னோடய மேக்கப் அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் மாய்ஸ்சரும் சன்ஸ்க்ரீனும் கண்டிப்பாக போடுறேங்க. இது கிளென்சர். இதெல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணோன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாக்ஸ்டேல் பிராண்டில் க்ரீம் குவாலிட்டியாக இருக்குங்க. வாங்கலாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 1000 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பவுடர் பார்த்தீங்கன்னா யார்ட்லி லண்டன் தான். இது 250 ருபீஸ். இந்த பெரிய இந்த சைஸில் வர்றது யார்ட்லி லண்டன். இந்த கலர் லாவெண்டர் இங்கிலீஷ் லாவெண்டர் பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. அடுத்து பர்ஃப்யூமு. ஹஸ்பண்டும் நானும் ஷேர் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக ஆகணும்னா ஹஸ்பண்டும் இப்போ நான் டே ஃபுல்லாக 1 டைம் நான் குளிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பர்ஃப்யூம் ஒரு ஸ்ப்ரே போடுறேன்னா இந்த மாதிரி டியோ போட்டால் லாங் லாஸ்டிங் ஈவினிங் வரைக்கும் வரும் நம்மளுக்கு. அதனால் ஹெவி பர்ஃப்யூமே நான் போட்டுக்கிறேன். அதனால் ஹஸ்பண்டே நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் ஹேருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு யூஸ் பண்ணுறேங்க. அந்த ஷாம்புவை இப்போ காட்ட முடியல, பாத்ரூமில் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலில் பேராஷூட் கம்பெனி. அவ்வளோதாங்க என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே இது தாங்க. அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு என்னோடய 30+ல இதில் இவ்வளோ ப்ராடக்டில் நான் வழக்கமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்று மாய்ஸ்சரைசர் க்ரீமு, இன்னொன்று சன்ஸ்க்ரீனு. லிப்ஸ்டிக் கிளைண்ட் மீட்டிங்கு அந்த மாதிரி ஆஃபீஸில் யாராவது வராங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுவேன். ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போடுவேன். அவ்வளோதாங்க.
அந்த பவுடர் வந்து லாக்மி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கி வச்சேன். பட் அது யூஸ் பண்ணல. அதனால் நான் உங்களுக்கு அதை பெருசாக காட்டலை. அது காம்பேக்ட் பவுடர் தான் அது. அந்த பவுடர் போட்டால் எனக்கு வந்து இருக்கிற கலர் டோனை விட அது வந்து இன்னும் டல்லாக காட்டுது. அதனால் அது ஷேடு கரெக்டாக வாங்கணும் பார்த்து. அதனால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. 300 ருபீஸ் லாக்மி காம்பேக்ட் பவுடர் வாங்கி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா என்னோடய ஸ்கின் டோனை வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆகலை. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தான் வாங்கணும், இல்லைனா காசு வேஸ்ட்டாக போயிடும். இதுதான் இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ் காட்டுறேன். எனக்கு 2 பக்கமும் பிக்மெண்டேஷன் ஆகிடுச்சு வெயிலில் போயிட்டு. இப்போ வந்து நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். மேக்கப் மீன்ஸ் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து பிரைட்டாக இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து இந்த 2 பக்கமும் தெரியுது பார்த்தீங்களா அந்த பிக்மெண்டேஷனு. வெயிலில் டெய்லியும் 3 மணி 2:30 மணிக்கெல்லாம் என் பொண்ணை கூப்பிட்றதுக்கு வெயிலில் போயிடுவேன். ஸ்கார்ஃப் கட்டிட்டு தான் போகிறேன். ஆனாலும் எனக்கு ஏஜ்னால் இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது போனோன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் கிளினிக்ஸ்க்கெல்லாம் போனால் எப்படியும் 2000 ருபீஸ் செலவு பண்ணணுங்க. சரி, அதான் இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அதுக்காக நான் போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும். பாருங்கள் 35லேயே எனக்கு நரையெல்லாம் கூட லைட்டாக வந்துருச்சு. நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.